ஹலோ நண்பர்களே, ஒரு வாரம் துணி இன்னைக்கு ஃபுல்லாக துவைச்சி போட்டேன். துவைச்சி போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்து வீட்டில் ரிட்டையர்டான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்ன சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? நீங்கள் ஃபுல்லாக துணியை துவைச்சி போறீங்க. ஆமாம் சார், வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளாக நான் தான் துவைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், இளம் வயதிலேயே உடற்பயிற்சி பண்ணாதவங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம்டு. அடுத்து கடவுளுக்கு பயந்து எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாக போதவனுக்கு பிரச்சனை கன்ஃபார்ம்டு. எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் சார். எனக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ என் ஒய்ஃபு நல்ல வசதியாக ஆள் ரொம்ப கலலாக இருந்தாங்கன்னு கல்யாணம் பண்ணேன். பார்த்தா கல்யாணம் பண்ணி மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா துணியே துவைக்க தெரியல. பார்த்த விதியடா சாமின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சார் என் துணியை துவைச்சிட்டு இருக்கேன். ரிட்டையர்டாக 8 வருஷம் ஆகிட்டு, இருந்தாலும் என் கிளாத்தை நானே துவைச்சிருக்கேன். பரவாயில்ல, நமக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காரு. ஆனால் அவர் அப்போவுமே முடிவு எடுத்திருக்காரு. எப்போவுமே பிரச்சனைகள் வரலாம், அதுக்கு தகுந்த நம்ம மாற்றிக்கணும்.